ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ்ரீ பியூட்டி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் பண்ணலாம். கீரை ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது அகெயின் ரீப்ளான்டேஷன் கூட பண்ணலாம். இது ஹாஃப் வரலும் கட் பண்ணிட்டு இந்த ரூட்ஸ் மண்ணில் வச்சோம்னா அகெயின் லீவ்ஸ் எல்லாம் வரும், கீரை அகெயின் ரீப்ரொடக்ஷன் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லலாம். இப்போ நம்ம பொரியல் பண்ணலாம். இந்த கீரையை வச்சு கசக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட் வைஸ் ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ பொரியல் பண்ணுறேன், ரொம்ப ஈஸி மெத்தடில். பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்க எனக்கு. இப்போ நான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 3 கட்டு பொன்னாங்கண்ணி கீரை, சால்ட்டு தேவையான சால்ட்டு, மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகா ஒரு 8, அப்புறம் பூண்டு ஒரு 8 எடுத்துக்கோங்க. அப்புறமா கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, உங்களுக்கு வேணும்னா கடலை பருப்பு போட்டுக்கலாம், தேவையான பருப்பும் போட்டுக்கலாம். அப்புறம் வேர்க்கடலை தேவையான அளவு, இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட் இதுக்கு. அப்புறம் ஒரு வெங்காயம், அப்புறம் தேவையான எண்ணெய். எப்படி செய்யலாமோ பார்ப்போம். கீரை எப்போ கழுவுறப்போ வாட்டரில் சால்ட்டு, பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள் போட்டு நம்ம வாஷ் பண்ணணும். பிஞ்ச் ஆஃப் சால்ட், பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள், இதை போட்டு நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு 2-3 தடவை கழுவணும். கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்படி க்ளீனாக கழுவிட்டு எடுத்து வச்சுக்கணும். சால்ட் வாட்டரில் கழுவிட்டு எடுத்து வச்சுக்கணும். நல்லா 2-3 டைம்ஸ் கழுவணும் கீரை. Okay, come, let's start the process. கடாயில் இப்போ வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்துப்போம். கடாயில் வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுந்ததும் காஞ்சி மிளகா, வெள்ளைப்பூண்டு கொஞ்சம் போட்டு அகெயின் நல்லா வறுத்துடுவோம். இது நல்லா வறுத்ததும் நம்ம மிக்ஸி கிரைண்ட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கூல் ஆகிட்ட பிறகு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கலாம், பவுடராக பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு தேவையானவு எண்ணெய். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு, நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா பருப்பெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃபார் டேஸ்ட் ரிக்வயர்டு. கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் நல்லா வறுத்ததும் வெங்காயம் வதக்கினதும் கீரை, கீரை எல்லாம் போட்டு கீரை எல்லாம் போட்ட பிறகு தட்டு மூடுவோம். தட்டு மூடி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இருந்ததும், ஒரு 2-3 நிமிஷம் ஆனதும் தட்டு எடுத்து வச்சுட்டு கீரை நல்லா வதக்கணும். கீழைக்கு மேலேக்கு கீழே நல்லா பரட்டி விடணும். கீரை பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ இருக்குது, வதங்கிட்ட பிறகு கொஞ்சம் தான் ஆகும்.
கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். கீரையில் எப்போது சால்ட் கம்மியாக தான் போடணும். அப்புறம் ஆஸ் பர் டேஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா அகெயின் கலரி விடணும். நல்லா ஒரு 10 மினிட்ஸு நல்லா வதக்கி விடணும். தட்டு மூடி வச்சு நல்லா வதக்குவோம் ஒரு 10 மினிட்ஸ். கீரை நல்லா பரட்டி வரணும். வதங்குற வரை, கீரை வதங்குற வரை நல்லா பரட்டணும். அது மேக்ஸிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் பிடிக்கும் வேக. நல்லா பரட்டி விடணும். வேர்க்கடலை பவுடர் இது சொன்னேல லாஸ்ட்டில் இறக்குறப்போ இதை வேர்க்கடலை பவுடர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடணும். கீரை வதங்கலாம் ரொம்ப டைம் பிடிக்காதுங்க. மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸ்லேயே சமையலே செஞ்சு முடிச்சிடலாம். கீரை ரொம்ப ஈஸி, சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதங்கினதும் கீரை நல்லா வதங்கி வந்துடுச்சிங்க. நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் வேர்க்கடலை பவுடர் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுவோம், பரட்டி விட்டுடுவோம். நான் டேஸ்டியான நம்ம பொன்னாங்கண்ணி கீரை ரெடி. சாப்பிட்டு ட்ரை பண்ணிவிட்டு காமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்க டேஸ்ட்னு சொல்லுங்கள் எனக்கு. பாய் பாய்.